அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எனர்ஜினா என்ன? ஸோ எனர்ஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று வந்து கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஒரு சில டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எனர்ஜி அப்படின்னா என்ன? ஸோ எனர்ஜி ஆர் டிஸ்கிரைப்ட் ஆஸ் தி எபிலிட்டி டு டூ த ஒர்க் ஆர் இட்ஸ் எபிலிட்டி டு கேரி த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதாவது இப்போ ஒரு பாடி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, வென் இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து கேரி பண்ணி ஒரு பாடியிலேருந்து கேரி பண்ணி இன்னொரு பாடிக்கு கேரி பண்ணுறதில்ல, அதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பாடி வந்து ரொம்ப எனர்ஜி வந்து இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிரான்சிட்டரி எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை வந்து டிரான்சிட்டரி எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஒன் பாடியிலேருந்து அனதர் பாடிக்கு வந்து பண்ணுது. ஸோ அதனால் அது வந்து டிரான்சிட்டரி எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனர்ஜியில் 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னது தான், ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது இதை வந்து ஸ்டோர்டு எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கைனடிக் எனர்ஜி, அதாவது ஒர்க்கிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்ன? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா இப்போ ஒரு இது வந்து எனர்ஜி இந்த பாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பொசிஷன் அது கான்ஃபிகரேஷனால் இருந்துச்சு அப்படின்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் 2 எக்ஸாம்பிளில் நம்ம சொல்லுவோமே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ரஸ்டு ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்ட் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்ட் இல்லைனா வந்து கம்ப்ரஸ்டு ஸ்டீல் ஸ்ப்ரிங் இதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், அது வந்து நான் அது கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்னென்னா அது திருப்பி வந்து எகெயின் அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வந்து பைல் டிரைவர் எடுத்துக்கோங்க. பைல் ஒர்க் பண்ணுவோம்ல, ஸோ அந்த டிரைவர் எடுத்துக்கோங்க. அந்த டிரைவரை நீங்கள் வந்து ஒரு சர்டன் பொசிஷனுக்கு மேலே நீங்கள் தூக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அந்த பைல் ஒர்க்கை பண்ணுறதுக்கான அந்த எபிலிட்டி அதுக்கு கிடச்சிருது. ஸோ இது அதோடைய பொசிஷன். ஸோ பொசிஷனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 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 பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியோடு இருக்குது, ஓகேங்களா. அதேமாதிரி ஒரு கான்ஃபிகரேஷனாலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி வந்து எனர்ஜியோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் எனர்ஜி த பாடி பொசஸஸ் டியூ டு ஆர் பிகாஸ் ஆஃப் தி பொசிஷன் ஆர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எக்ஸிட் இன் வேரியஸ் ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிக்கல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குள்ளே வந்துடும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh அப்படின்னு சொல்லுவாங்க. m அப்படின்னா மாஸு, ஜினா கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் அண்டு ஹச் அப்படின்னா ஹைட். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி P இஸ் ஈக்குவல் டு, அதாவது P இல்லை எனர்ஜி E இஸ் ஈக்குவல் டு EP அப்படின்வாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜின்றதால E கீழே வந்து P, EP இஸ் ஈக்குவல் டு mgh. ஸோ மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் இன்ட்டு ஹைட். ஓகே. ஸோ இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் எனர்ஜி. ஸோ கெமிக்கல் எனர்ஜினா ஒன்றுமே இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பாண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ அதில் தான் வந்து அந்த எனர்ஜி எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸ்டோர் ஆகிருக்கும். எப்போ வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போ அதுக்குள்ளே நடக்குதோ அப்போ வந்து ஹீட்டாக வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜென்ரலாக வேறு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலதெல்லாம் மாறும். பட் இது வந்து ஜென்ரலாக இந்த யூனிட்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எனர்ஜி மாஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. அதாவது கிலோ கலோரி பர் கேஜி, கிலோ கலோரி பர் கேஜி, அதாவது கேஜி பர் கேஜி, கேஜே பர் கேஜின்னுவாங்க, கிலோ ஜூல் பர் கேஜின்னுவாங்க. ஓகே, கிலோ ஜூல் பர் கேஜி அப்படின்வாங்க, எனர்ஜி மாஸ் யூனிட்னுவாங்க. அப்படி இல்லை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸில் சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னா கிலோ ஜூல் பர் மோல், MOL மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் எனர்ஜிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலியம், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், ப்ரொப்பைன், கோல், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோ கேஸ், ஸோ பயோமாஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜினா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம். ஸோ இப்போ வந்து ஒரு யுரேனியம் ஆட்டம் எடுத்துக்கோங்க. ஸோ நியூக்ளியஸ் ஆஃப் த யுரேனியம் ஆட்டம் ரிலீஸ் தி நியூக்ளியர் எனர்ஜி. எப்போ நியூக்ளியர் எனர்ஜியை வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும், அது வந்து வென் இட்ஸ் ஸ்ப்ளிட் இன்டு 2 பார்ட், வென் இட்ஸ்
ஃபிஷன் இஸ் ஹேப்பன். ஓகேவா? ஃபிஷன் இஸ் ஹேப்பன் ஆகும்போது இல்லை ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் லாஸஸ் ஆஃப் மாஸ் வரும். அந்த லாஸஸ் ஆஃப் மாஸ் தான் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு தி நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் இதுவே இருக்குது, என்ன சொல்கிறது, ஃபேமஸ் ஒரு ஈக்குவேஷனே இருக்குது, ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். ஸோ நியூக்ளியர் எனர்ஜி EE இஸ் ஈக்குவல் டு mcc ஸ்கொயர்னு mc ஸ்கொயர். ஸோ m அப்படின்னா மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, c அப்படின்னா லைட் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட். ஓகேவா? c. ஸோ இதில் c அதுக்கு வந்து வேல்யூ இருக்குது. c இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட், வேர் c இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோர்டு மெக்கானிக்கல் எனர்ஜி வாங்க. ஸ்டோர்டு மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா இஸ் த எனர்ஜி ஸ்டோர்டு இன் தி ஆப்ஜெக்ட் பை தி அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். இதுதான் வந்து நம்ம ஸ்டோர்டு மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்ட். ஓகே, அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்ட் அண்ட் கம்ப்ரஸ்டு ஸ்டீல் ஸ்ப்ரிங் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் தி மெக்கானிக்கல் ஸ்டோர்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. சரிங்களா? அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ஸ்டீல் ஸ்ட்ரெச்சர் ரப்பர் பேண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு எனர்ஜி இருக்கும், அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அதுமாதிரி கம்ப்ரஸ்டு ஸ்டீல் ஸ்ப்ரிங்னாலும் அதே தான். அது வந்து ஒரு நீங்கள் என்ன தான் வந்து புஷ் பண்ணி அதில் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிலீஸ் ஆகி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டோர்டு மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வந்து கிராவிடேஷனல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் பார்க்கக்கூடிய கடைசி எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் எனர்ஜி. ஸோ கிராவிடேஷனல் எனர்ஜி அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கிராவிடேஷனல் எனர்ஜி இஸ் த எனர்ஜி ஆஃப் இட்ஸ் பொசிஷன் ஆர் பிளேஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ரிசர்வயர் இன் தி ஹைட்ரோ பவர் டேம் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் கிராவிடேஷனல் எனர்ஜி. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டர் ரிசர்வயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டர் இருக்குது, ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வாட்டர் ரிசர்வயரில் வாட்டர் வந்து வெளியில் வந்து பட்டு அந்த டர்பைனில் அந்த வாட்டர் ஃபோர்ஸ் வந்து படும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ சுற்ற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அங்கே வந்து மோஷன் எனர்ஜி அதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி அங்கே கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா விச் டிரைவ் தி ஆல்டர்னேட்டர் ஆர் ஜென்ரேட்டர் டு ப்ரொடியூஸ் தி எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ அங்கே ஒரு நார்மல் வாட்டர் ஃபோர்ஸ் வந்து இந்த டர்பைனில் பட்டு டர்பைன் ரொட்டேட் ஆகுது, அது மோஷன் எனர்ஜியால் ரொட்டேட் ஆகுது. அந்த மோஷன் எனர்ஜினா அது அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி சொல்கிறேன். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி போயிட்டு விச் டிரைவ் தி ஜென்ரேட்டர் ஆல்டர்னேட்டர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராவிடேஷனல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜியில் வந்து 2 விதமான டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஒரு 4 டைப்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நியூக்ளியர் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, ஸ்டோர்டு மெக்கானிக்கல் எனர்ஜி அண்ட் கிராவிடேஷனல் எனர்ஜி. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஸோ கைனடிக் எனர்ஜினா ஒர்க்கிங் எனர்ஜி. ஸோ அதில் ஒரு விதமான ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ எனர்ஜினா என்ன, எனர்ஜியோட டைப்ஸ் என்ன, அதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து இதுலேருந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போடுவீங்க நான் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.